ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் இங்கே வந்திருக்கவங்க, மேடம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, கண்ணு பட்ட மாதிரி எல்லாமே சரிஞ்சு போச்சு. பிஸ்னஸ்லும் சரி, உடலும் இதிலும் சரி, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, நிம்மதி இல்லை, தூங்கியே பல நாள் ஆகுது, நிம்மதியே இல்லாமல் போகுது. எனக்கும் என் கணவருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, யாரால் வருதுன்னு தெரியல. என் பசங்களுக்கும் என் கணவருக்கும் செட் ஆகலை, இல்லை என்னமோ ஒரு விஷயம், என் பையன் வந்து என்னை விட்டு விலகுன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்படி எல்லாம் நம்ம இருந்த வாழ்க்கை நல்லா இருந்ததே, இப்போது அந்த மாதிரி வாழ்க்கை இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ். ஸோ இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் எப்படி வருதுன்னா, ரிவர்ஸ் ரிஸ்டோர் ஜட்ஜ் வித் லவ் பி. இது நீங்கள் காதல்லையும் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும், காதல் தொடங்கினப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே காதல் கொஞ்ச நாள் கழிச்சு காதல் மனசுக்குள்ள இருக்கும், பட் இதர வாழ்க்கையில் இதர பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வேலை விஷயமாவோ சம்மந்தப்பட்ட விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமாவோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கான டைம் உங்களுடைய பார்ட்னரோட உங்கள் மனைவியோட கம்மியாகலாம். அதனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ணலாம். இல்லை உங்கள் பார்ட்னர் பிஸியாகி உங்கள் மனைவி பிஸி ஆகிடலாம், குழந்தைகள் பெற்றதுக்கப்புறம் அவங்க குழந்தைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முன்னாடிலாம் ரொம்ப என்னை கவனிச்சுப்பா, இப்போல்லாம் வந்து குழந்தைங்க தான் ப்ரையாரிட்டி ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணி, காதல் இருந்தாலும் அதை வெளிக்கொணரத்துக்கு வெளிக்காட்டுவதற்கான தருணங்கள் இல்லாமல் போய், அதற்கான டைம் அதற்கான இது இல்லாமல் போகுது. கொஞ்சம் நம்ம அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? முன்னாடிலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்னன்னு தெரியல, எங்ககிட்ட முன்னாடி மாதிரி பழகிறது இல்லை, அப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்கல்ல. ஸோ இது வந்து அதற்கும் பயன்படுத்தலாம். அதாவது முன்னாடி இருந்த லைஃப் நல்லா இருந்தது, இப்போது எனக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரேஸ். இதை நீங்கள் சேன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு வந்தாலும் சரி. ரிஸ்டோர் ரிவர்ஸ். ரிவர்ஸ்னால என்ன? திரும்ப போய். ரிஸ்டோர்னால் ஒரு இது நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு, எடுத்துட்டோம், திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் ரிஸ்டோர். இதனோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் கோடு கொடுத்துருக்கேன். இந்த ஹீலிங் கோடும் அதனால் இந்த ஃப்ரேஸை எழுதிக்கோங்க. இந்த ஹீலிங் கோடு நெக்ஸ்ட் எழுதுங்க, கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டே வரலாம், இல்லை சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கோடை வந்து கையில் எங்கேயாவது எழுதிக்கோங்க, இந்த சேன் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி கனெக்டிவிட்டியில் இது ரெண்டுமே வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், நல்ல அழகான தருணங்கள்லாம் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.